படகு ஓட்டுவாராம். அந்த கிராமத்துல நடுவுல ஒரு ஆறு இருக்குமா, ஒரு ஏரியோ ஆறோ, ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்குமா. அதை இங்க இருந்து அந்த ஜனங்களை அங்க கொண்டு போய் விட்டுட்டே இருப்பானா. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சட்டையே போட்டிருக்க மாட்டானா. அந்த தம்பி கண்ணன் தம்பி சட்டையே போட்டிருக்க மாட்டான். அவனுடைய வேலை என்னன்னா, இந்த பக்கம் படகுல இருந்து இருக்கிறவங்கள இந்த பக்கம் கொண்டு போய் அக்கறைக்கு சேர்க்கறது தான் அவனுடைய வேலையா இருந்துட்டே இருந்தான். அப்போ டெய்லி அந்த இதுல நிறைய படிச்சவங்க, நிறைய பணம் உள்ளவங்க, நிறைய பதவி செல்வாக்கு உள்ளவங்க, அரசியல்வாதிகள், இப்படி நல்ல பெரியவங்க, பண்ணையார், இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க எல்லாருமே அதில் அந்த படகுல போவாங்களாம். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்களாம், அந்த படகொட்டியை பார்த்து, என்னப்பா தம்பி படிச்சிருக்க கூடாதா, என்னப்பா தம்பி நீ என்ன மாதிரி சம்பாதிச்சிருக்க கூடாதா, என்னப்பா இப்படி சட்டம் இல்லாமல் இருக்கிறிய, இதான் உன் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் ஏளனமா சொல்லுவாங்களோ. ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவன் என்ன செய்வானா, தன்னுடைய வேலையை சந்தோஷமா டெய்லி செஞ்சுக்கிட்டே இருப்பானா. அந்த மக்களை இங்க இருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் விட்டுக்கிட்டே இருப்பானா. அப்ப பாருங்களேன், அப்போ ஒரு பெண்ணையார் அவருக்கு பெரிய தங்க செயின்லாம் போட்டுருப்பாராம், பெரிய வசதியா. பாருங்க, என்கிட்ட இது இருக்கு அது இருக்கு, என்ன தம்பி இன்னும் உங்ககிட்ட வா, நானும் பாக்குறேன் இத்தனை வருஷமா நீ அப்படியே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி, என்ன மாதிரி இல்லையா நீ அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணி, ஐயா போப்பா அப்படின்னு, என்னப்பா நீ வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பானா. இப்படியே காலங்கள் ஓடிட்டே இருந்தான். ஒரு நாள் இதே போல மழைக்காலம், கொஞ்சம் மழை அதிகமா பெஞ்சதுனால அதுல தண்ணி நீரோட்டமா வேகமா இருந்ததுனால, தண்ணி ஃபோர்ஸ் அதிகமா இருந்தனால அது என்ன ஆச்சா, படகு என்ன ஆயிடுச்சான், திடீர்னு நடுவுல நீர்க்கால அந்த வாய்க்கால போயிட்டு இருக்கும்போது நடுவுல போகும்போது, ஆழமான பகுதியில போகும்போது படகுல சின்ன ஓட்டம் விழுந்துச்சான். அப்போ பெரிய பண்ணையாரை பார்த்து சொன்னாராம், படிச்சவங்களை பார்த்து எல்லாம் சொன்னாராம், உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, நீங்க நிறைய பதவி இருக்கு, பட் நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல அழகு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இப்போ நம்ம ஒரு நிலைமையில இருக்கிறோம். அது என்ன நிலைமை தெரியுமா, படகு ஓட்டம் விழுந்துருச்சு. இப்போ எனக்கு உங்ககிட்ட இல்லாதது எதுக்கு, உங்ககிட்ட இருக்கிறது எதுவுமே என்கிட்ட இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த கரைக்கு போனோம்னா எனக்கு நீச்சல் தெரியும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்களாம், ஐயோ எங்களுக்கு அது தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லி அவன் அக்கறைக்கு நீந்தி போயிட்டானா. நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை மட்டும் முழுமையா அல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுக்கு ஆண்டவராகிய இயேசுக்கு பணம் நிறைய வச்சிருக்கலாம், நிறைய செல்வம் சம்பாதிச்சு வச்சிருக்கலாம், ஆட்கள் பலனை சம்பாதிச்சு வச்சிருக்கலாம், பொருள் சரீர பலன் எல்லாம் இருக்கலாம். நான் 10 பேர் அடிப்பேன், 10 பேர் எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, ரைட், ஓகே, எல்லாமே இருக்கு. ஆனா மரணத்துக்கு அப்புறம் ஒரு பாக்கியமான வாழ்க்கைக்கு யார் போய் கூட்டிட்டு போக முடியும்? என்னைக்காவது நம்ம அதை யோசிச்சிருக்கிறோமா? இந்த உடல் மண்ணுக்கு போயிடும், ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆத்மா, அந்த ஆவி, அது ஆண்டவர்கிட்ட போகணும், அது பரலோகத்துக்கு போகணும். அப்ப அதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, நான் அக்கறைக்கு போனோம்னா எனக்கு எல்லாம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இயேசு ஒருவர் இருந்தா போதும். இங்க வந்திருக்கிற நாங்க எங்க வாழ்க்கையில இயேசுன்னு ஒருத்தர் வந்தபோது இல்லாமையில இருந்து எங்க வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த அன்பை தான் உங்களுக்கு நாங்க சொல்ல வரோம். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த உலகத்திலே உங்களை ஆண்டவர் சந்தோஷமும் சமாதானத்தை தர அவரால் முடியும். உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்ற முடியும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு எதிர்காலத்துல அழகான பரலோகத்துல நீங்க பாக்குறீங்களா, இந்த வானம், இந்த வானத்துல ஒரு வீடு ஆண்டவர் கட்டி வச்சிருக்காரு. இந்த வீடு மாதிரி கிடையாது, இதுக்கு ஆல்டேஷன் பண்ணணும், அழிஞ்சு போயிடும். ஆனா அழியாத ஒரு வீட்டை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த வீட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்திற்கு நம்ம தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்திருக்கார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அதனாலதான் நாங்க நிச்சயமா சொல்லுவோம், சத்தியமா சொல்லுவோம், நாங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை மாற்றுவார், எப்பேற்பட்ட பிரச்சனைகளை மாற்றுவார். ஏன்னா அவர் ஜீவிக்கிறவர், இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில லிவிங் காட் ஆண்டவர் இன்னும் ஒளியாக வீசி கொண்டிருக்கார். ஒரு மரித்தவங்களை குறித்து நம்ம பேச முடியுமா? உயிரோடு இருக்கிறதுனாலதான் இத்தனை கிலோமீட்டர் இவ்வளவு பிரயாசப்பட்டு பலவீனப்பட்ட வயதானவர்கள்லாம் ஏன் வந்திருக்காங்க? அந்த அன்பை நாங்க ருசிச்சிருக்கோம். இந்த இலச்சிப்பாறை காலனி மக்களும் அந்த அன்புக்குள்ள வரணும், அந்த ஆசீர்வாதத்தை பெறணும், நீங்க அதை இமையிலே அனுபவிக்கணும். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய சாட்சிகளை கேட்க போறீங்க, இன்னும் நிறைய அற்புதங்களை செய்ய போறீங்க. அதனால உங்களுக்காக நாங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த இயேசுவை நீங்க முழுமனதா ஏற்றுக்கொள்ளுங்க, முழுமனதா நீங்க நம்புங்க, நீங்க விசுவாசிக்கணும். அது எப்படி விசுவாசிக்கிறது? ஆண்டவரை நான் எப்படி விசுவாசிக்கணும்? நான் உங்களுக்கு 3 வழி சொல்லித்தரேன். இந்த இயேசு உங்க வீட்டுக்குள்ள, உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க அந்த இயேசுவை உங்களுக்குள்ள அனுபவிக்கணும். அந்த வெளிச்சத்தை எப்படி உங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா 3 வழி. முதலாவது காரியம், நீங்களும் நானும் பாவின்னு சொல்லி ஒத்துக்கணும். நான் ஒரு பாவி, என்கிட்ட என்ன பாவம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம், 4 தலைமுறைக்கு முன்னே செஞ்ச பாவம், இன்னைக்கு அந்த கர்ம வினைகள் தான் நம்மளை தொடர்ந்து தான் இருக்கும். அப்பா அம்மா சொத்து யாருக்கு போவோம்? அப்பா அம்மாவுடைய சொத்து யாருக்கு போவோம்? பையனுக்கு தான் போவோம்.
அப்போ அப்பா செஞ்ச பாவம் யாருக்கு தான் வரும்? அப்படித்தான். அப்போ ஒரு மனுஷனால இந்த உலகத்துக்கு பாவம் வந்துச்சு. எனக்கு அன்பானவர்களே, பாவம் வந்துச்சு. அதனாலதான் நம்ம அந்த பாவத்தின் சொத்தாவே இருக்கிறோம். எப்படியோ ஒரு வகையில நாம ஏதோ ஒரு விதத்துல பொய் சொல்லிடுறோம், திருடிடுறோம், ஏதோ ஒரு தப்பான காரியத்தை நம்ம செய்து குற்ற மனசாட்சியோட இருக்கோம். அப்போ முதலாவது பாவி அப்படின்ற ஒரு உணர்வு தான் நீங்க ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ள வர்றதுக்கு வழி. ரெண்டாவது காரியம், நீங்க அந்த ரட்சிப்பை, அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளா, என்னுடைய பாவத்தை, என் குடும்ப பாவத்தை, என் தலைமுறை பாவத்தை, சாபத்தை இந்த கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தில் அந்த ரத்தம் சிந்தி அவர் மரித்ததுனால, அவர் பலியானதுனால, என் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நான் விடுதலையாக்கப்பட்டேன். இந்த காரியத்தை நீங்க ரெண்டாவது விசுவாசிக்கும் போது இந்த இயேசு உங்களுக்குள்ள இணை புரியாத ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயம். அது வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். அது இதுவரைக்கும் நீங்க உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை இங்க நாங்கெல்லாம் இருக்கிறோம். நான் ஆக்ட் பண்ணி உங்களுக்கு என் சாட்சியெல்லாம் சொல்ல போறேன். பாருங்க, நான் தான் 28 வயசுல நான் அப்ப சொல்றேன். அப்பதான் சொல்லும் போது தான் உங்களுக்கு ஒரு கேட்கறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் பாருங்க. அதனால இந்த 3 காரியம், நான் பாவி, நான் ஒரு பாவின்னு நான் உணர்ந்து என் பாவத்தை இயேசு சிலுவையில சுமந்தார் அப்படின்ற அந்த நிச்சயத்தை நீங்க உணரும் போது ஆண்டவர் உங்களுக்கு பாவத்துல இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அது எப்பேற்பட்ட பாவம், மனிதனால மன்னிக்க முடியல, சமுதாயத்தினால மன்னிக்க முடியாத பாவம் அந்தரங்கத்துல செஞ்சிருந்தா கூட இந்த இயேசு பாவிகளை மன்னிக்க, ரட்சிக்க அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். இந்த இலச்சிப்பாளைய காலனிக்கு வந்திருக்கிறார். அதனால நீங்க அன்பான தேவ ஜனங்களை, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய சத்தியத்தை, சுவிசேஷத்தை, நற்செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். நேற்று ஒரு பாட்டு பாடுவாங்க.